கேபிஒய் பாலாவோட நீண்ட மௌனம் ஏன் ஆஃப் பண்ணிட்டாங்களா பாலாவ? கேபிஒய் பாலா மேல முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள்ல இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா பாலா கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்கணும். காரணம், சின்ன துரும்பு கூட ஒரு மனுஷனோட பொது வாழ்க்கைய கலங்கப்படுத்திடும். சனாதனத்தை அடிச்சு துவம்சம் செஞ்ச கேரள பாடகர் வேடன் பாலியல் புகார்ல சிக்கி இன்னைக்கு காணாமலே போயிட்டாரு. அதனால பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பாலா பத்தி தன்னோட கருத்தையும் அக்கறையையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கேபிஒய் பாலாவை பின்னாடி இருந்து இயக்குறது யாரு, பாலா அப்படிங்கிற பொம்மையோட கைத்த இயக்குறவங்க யாரு அப்படின்னு பத்திரிகையாளர் உமா உண்மைய முன் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு இதுவரைக்கும் பாலா தரப்புல இருந்து பதில் வரவே இல்ல. ஒருவேளை இது தொடர்பா இனிமே செய்தியாளர்களை கூப்பிட்டு பேசி விளக்கம் தர பாலா திட்டமிட்டு இருக்கிறாரா அப்படின்னும் தெரியல. Facebookல செல்வன் அன்பு அப்படிங்கிற இயக்குனர் ஒரு பதிவை எழுதியிருக்கிறாரு. அட்டென்ஷன் சீக், அதாவது தங்கள் மீதான கவன ஈர்ப்பை கொண்டு வர்றதுக்கான வேலை தான் இப்படி உதவி செய்யறது. இந்த போதை ஒருத்தருக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுவே நோய் மாதிரி மாறிடும். இதுதான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பாலாவுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு அனகாபுத்தூர்ல மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பாலா போயிருக்கிறாரு. அங்க இட்லி சுடக்கூடிய அம்மா, துணி துவைக்கக்கூடிய அம்மா, அந்த பகுதியில வீட்டு வேலை செய்யக்கூடிய அம்மா அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு 500, 1000 அப்படின்னு கவர்ல போட்டு கொடுத்திருக்காரு. இது அப்போ சோசியல் மீடியாவுல பெருசா பேசப்பட்டுச்சு. அப்பத்துல இருந்தே இந்த உதவிகளை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு பாலாவால அதுல இருந்து மீளவே முடியல அப்படின்னு செல்வன் அன்பு தன்னோட முகநூல் பதிவுல எழுதியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட சீமான் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்கிறாரு. எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு பாலா கிட்ட கேட்க நீங்க யாரு, எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு கேக்குறவங்க அதை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியதானே. உளவுத்துறை, சுங்கத்துறை, நீதித்துறை, அமலாக்கத்துறை இவ்வளவும் இங்க இருக்குது. இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட போகுதா? பணம் எங்கிருந்து வந்தா என்ன, உதவிதானே செய்யறாரு அப்படின்னு சீமான் கேக்குறாரு. பத்திரிகையாளர் உமாபதி பேசி வெளியாகி இருந்த முதல் வீடியோவுக்கு கொந்தளிச்சு போய் பதில் கொடுத்திருந்தாரு பாலா. நான் ஒரு தினக்கூலி அப்படின்னும் ஆஸ்பத்திரி கட்டல கிளினிக் தான் கட்டுறேன் அப்படின்னு எல்லாம் ஆவேசமா பேசியிருந்தாரு பாலா. ஆனா உமாபதி ஆதாரங்களோட பேசி இன்னொரு வீடியோ வெளியிட்டதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் பாலா ஏன் அதை பத்தி பேசவே இல்ல, ஏன் அதை பத்தி விளக்கத்தையும் கொடுக்கல, பாலாவை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்களா? திடீர்னு பிரான்ஸ்ல இருக்கிறது மாதிரி வீடியோ வெளியாகுது. அங்க பாலா போயிருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் மர்மமாவே இருக்குது. பாலாவை யாரோ இயக்கி மாற்றிட போறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் இத்தனை பேரும் பேசுறாங்க. இத பாலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு.